செய்தி. இன்றைய தினம் இந்த திருக்குறள் கதைகள் என்றவர்கள் அந்த தொகுத்திருவு சிறிய நூல் தான், 7 குறள் நினைக்கிறேன், மொத்தமே தொகுத்திருக்கு 10 குறள். அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான நடையிலே எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் பேச வேண்டும் என்பதற்காக விட்டுவிடுகிறேன். முக்கியமாக திருக்குறள் என்கிற போது எப்போதுமே அடிக்கடி சொல்வார்கள், தமிழுக்கு கதி என்று சொல்லுகிற போது கம்பனும் திருவள்ளுவரும் என்று சொல்வார்கள், தமிழுக்கு கதி என்று சொல்வார்கள், கம்பனும் திருவள்ளுவர். இன்னும் சொல்ல போனால் வேதத்தை விட உயர்வானது குறள் என்று சொல்வார்கள், வேதத்தை விட உயர்வானதாக குறள் என்று வாரியார் சுவாமிகள் சொல்வார். வாரியார் சுவாமிகள் எடுத்து சொல்லுகிற அந்த குறளுடைய விளக்கம்லாம் சாதாரணமானதல்ல. ஒவ்வொன்றுக்கும் வாரியார் சுவாமிகள் சொல்லுகிற அந்த விளக்கம், செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்போம் நல்விருந்து வானத்தவர்க்கு என்கிற அந்த குறளை கூட வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், வருவிருந்திலேயே செல்விருந்தும் அடங்கிடும். செல்விருந்தோம்பி வருவிருந்துன்னா வருவிருந்திலே செல்விருந்தும் அடங்கிடும். அதனால அந்த செல்விருந்து என்பது எதை குறிக்கும் என்று சொன்னால் அது துறவிகளை குறிக்கும் என்று சொல்லி பட்டத்தாரை சான்று காட்டுவார். இருக்கும் இடம் தேடி என் பசிக்கே அண்ணன் மந்திரில் புசித்து கிடப்பேன், இல்லை என்றால் பசித்து கிடப்பேன் என்று சொல்லுகிற அந்த பட்டத்து சுவாமிகளுடைய அந்த பாடலை சொல்லி, அவர் இருக்கும் இடத்துலதான் போய் சாப்பாடு இது பண்ணணும் என்று சொல்லி அவர் 3 விதமான கருத்துக்களை சொல்வார் வாரியார் சுவாமிகள். அதுல செல்விருந்து என்று சொல்வது துறவிகளை குறிக்கும், யோகிகளை குறிக்கும் என்று அதுக்கு நுட்பம் சொல்லிவிட்டு திருக்குறள் பலவிதமான வகையில் பொருள் தரக்கூடியது. ஏராளமான திருக்குறள் உரைகள் இதுவரையில் வந்திருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் இப்ப சொன்ன மாதிரி திருக்குறளுக்கு 4 முறை எழுதியிருக்கிறேன், 79 குறளுக்கு என்று சொல்கிறேன். காரணம் என்னன்னா, மலேசியா செல்லுகிற ஒரு வாய்ப்பு இருக்கிற போது என்னுடைய பேராசிரியர் ராமகுருநாதன் ஐயா அவர்கள் திருக்குறளுக்கு உரை எழுதுங்கள் என்று சொல்லி அவருடைய மேற்பார்வையிலே 750 குறளுக்கு எழுதினேன். மாநில இலக்கியங்கள் எடுத்து 2 நூல் போட்டதுனால மலேசியா, சிங்கப்பூர் அவங்க செலவில் போயிட்டு வந்துட்டேன். என்ன சொல்லுகிறேன், திருக்குறள் யார் வேண்டுமானாலும் எழுதுகின்ற அளவுக்கு இருக்கிறது. ஆனால் நுட்பத்தோடு எழுதுகிற சிறப்பு. இது போல மாணவர்களுக்கு எழுதுவது ரொம்ப கடினமான ஒரு கலை. அந்த கலையை மிக நுட்பமாக அவர்கள் கையாண்டிருக்கிறார்கள். அவர் ஆசிரியராக இருந்ததுனால அந்த பணி அவர்களுக்கு தெரியும். ஏன்னா யார்கிட்ட வேண்டுமானாலும் எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் பணிபுரியலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இந்த ஆசிரியராக பணிபுரிவது தான் கண்டிப்பும் வேண்டும். நான் ஆசிரியர் பணியில் இருக்கிறவன்றதுக்காக சொல்ல, கண்டிப்பும் வேண்டும். அதே நேரத்தில் கனிவும் வேண்டும். அவங்களும் ஆசிரியர் பணியை சேர்ந்தவர்கள், கண்டிப்பு வேண்டும், கனிவும் வேண்டும். அதே நேரத்தில் அவங்களுடைய உள்ளம் பிடிப்பது ஆசிரியராகவும் வர வேண்டும். இல்லைன்னா அவரோட சொல்ல வெற்றி பெற முடியாது. அதெல்லாம் சாதிக்கக்கூடிய சாதனை, அதெல்லாம் அவர்கள் சாதித்திருக்கிறார்கள். மிகச் சிறப்பாக அந்த நூல் எழுதியிருக்கிறார்கள். அந்த 10 குறள் முத்தான குறள். என்னுடைய உடன் நண்பர் முத்துமாலை அவர்கள் நட்பு என்கின்ற ஒரு 10 குறளுக்கு எடுத்து ஒரு நூல் எழுதினாங்க. அதுக்கு அணிமுறையிடம் கேட்டிருந்தார்கள். நான் சொன்ன 10 குறள் மட்டும் தான் எடுத்திருக்கீங்க. ஆமா சார், அதுவே போதும் சார், அப்படித்தான் சார் எழுத சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் இந்த நூல் வெளியீட்டு விழா நடந்தது. திருக்குறளுக்கு பல உரை எழுதுகிறார் என்று சொன்னால் திருக்குறள் எவ்வளவு மிகச்சிறந்த நூல் என்பதை அணுவை துளைத்து 7 குறளை புகுத்தி உருவத்தளித்த குறள் என்று ஔவையார் சொன்னார். ஆனால் இடைக்காரர் சொன்னார், கவிதை துளைத்து 7 கடலையினார். ஔவையார் கோபப்பட்டு சொன்னார், கவிதை துளைக்கிறது கண்ணில் தெரியக்கூடியது, ஆனால் அணு துளைக்க முடியாது. அதில் அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி பொருள் தரித்த குறள் என்று ஔவையார் சொன்னார் என்று சொல்லுவார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பெருமையுடைய நூல் திருக்குறள். இருந்தால் உள்ளாத எப்பொழுதும் இல்லையால் என்று சொல்லுவார்கள். திருவள்ளுவர் மாலை எடுத்து பார்த்தோம்னா அவ்வளவு பாடல்கள் மிகச் சிறப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த அருமையான நூலினை நம்முடைய அம்மையார் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் சென்ற மாதம் சொல்லி உடனே இந்த மாதம் நான் இந்த நூல் வெளியீட்டு விழா வைத்ததற்கு அவர்கள் நூலை முன்கூட்டியே கொடுத்ததும் ஒரு காரணம். வாங்கிவிட்டோம், வெளியிட வேண்டும் என்று சொன்னார்கள். கிருஷ்ணன் அவர்கள் சொல்லிவிட்டார். கிருஷ்ணனே சொன்ன பிறகு நாம் அதை மீளக்கூடாது என்பதற்காக உடனடியாக அந்த ஏற்பாடு செய்தேன். ஆனால் இடையிலே ஒரு வாரம் நான், காரணம் ஆசிரியர்கள் இந்த பணியினால கொஞ்சம் அவங்களை பார்த்து சம்மதம் கேட்டு வெளியிடுவதற்காகத்தான் இந்த கடைசி நேரத்தை முயற்சியை ஏற்பாடு செய்தேன். இந்த செய்தியை சொல்லி மிகச்சிறப்பான விழா. இவ்வளவு கடுமையான வெயிலும் நீங்கள் இங்கே இன்னும் சொல்ல போனா அமைதியை கேட்கிறீங்களே தான் பெரியமான விஷயம். இன்று இன்னும் ஒரு 10 நிமிடம் கூட நம்மால் சும்மா இருக்க முடியாது. தொலைக்காட்சியிலே மாற்றி மாற்றி பார்த்து கொண்டிருப்போம். அதுவும் குழந்தைகள் இருந்தா கேட்க வேணாம், பிடிக்க பார்ப்பேன். ஆனா அதெல்லாம் மீறி அமைதியை கேட்கணும். இன்று நான் சில கூட்டங்கள்லாம் இப்ப நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கேன். இந்த இடையிடையில முதல்ல கொடுத்துருங்க, எதுவாக இருந்தாலும் காஃபி எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்துக்குள்ள முடிச்சிடுங்க. அந்த 1.5 மணி நேரம் எல்லாரும் அமைதியா இருந்து கேட்கணும். அந்த இடையூறே இருக்கக்கூடாது என்பதை ஒரு முயற்சியாக நான் மேற்கொண்டு வருகிறேன். அதை இன்னைக்கு செயல்படுத்தி இருக்கிறேன் என்ற செய்தியை சொல்லி மிகச் சிறப்பான இந்த விழா வருகின்ற உங்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்று கூட்டணியாக
இலக்கிய வட்டத்தினுடைய தலைவராக சுறுசுறுப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்களே, இந்த நல்ல கூட்டத்திற்கு இன்றைக்கு சிறப்பானதொரு நூல் வெளியீடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நூலாசிரியர் அவர்களே, அவர்களை சிறப்பிக்கும் பொருட்டு முதல் நூலினை பெற்று கலைப்படைய வைத்திருக்கிற கூட்டம் மிக சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு ஏற்கனவேயும் ஒரு முறை அடியேன் வந்திருக்கிறேன். இன்றைக்கு முனைவர் அவர்கள் எதற்காக என்னை தலைமை தாங்க பொறுப்பை கொடுத்திருக்கிறார் என்பதை சிறிது நேரம் நான் சிந்தித்தேன். அப்பொழுது ஒரு வகையில் ஏதேனும் ஒரு துணியோடு நானும் தகுதியானவன் என்பதாகவே நினைக்கிறேன். ஏனென்றால் கருமொழி என்கின்ற சிறிய கிராமத்தில், மதுராந்தகத்து பக்கத்தில் ஒரு சிறிய கிராமம் தான் அது. அதில் திருவள்ளுவர் பெயராலே தமிழ் பட்டறை அப்படிங்கிற ஒரு அமைப்பை 2004 ஆரம்பித்தோம். ஒரு 15 பேர்கள் தான் வருகை புரிந்தாங்க. ஒரு கிராமம் நகரமாக இருந்தால் ஒரு விசேஷமான பரந்துபட்ட தொடர்பு கிடைக்கும். அப்படி இல்லாத ஒரு ஊரிலே ஆரம்பித்தோம். மிக சரியாக இன்றைக்கு வரை 20 ஆண்டுகள் அவற்றை சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டு வருவதாகவே நாம் நினைக்கிறோம். அது சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது என்பதற்கு முக்கிய காரணம் அதனை அடுத்த தலைமுறையினரிடத்திலே எடுத்து சென்றிருக்கிறோம். முதல்ல இலக்கிய தொடர்பாளர்களை எல்லாம் அழைத்து பார்த்தோம். அப்போது 20 பேர் வருவார்கள், 30 பேர்கள் வருவார்கள். அதற்கு மேல் கூட்டம் வருவதற்கு வாய்ப்பில்லை கிராமத்தில். பிறகு நாங்களாவே ஆலோசித்து இதனை குழந்தைகளிடத்திலே கொண்டு செல்வோம் என்பதாக பள்ளி சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பள்ளி மாணாக்கர்களிடத்திலே பேச்சு, ஒப்புவித்தல், கட்டுரை, ஓவியம் என்பதான போட்டிகளை நடத்த தொடங்கினோம். மாணவர்களும் வருகை புரிந்தார்கள், அவர்களை பழக்கிய ஆசிரியர்களும் வருகை புரிந்தார்கள், அவர்கள் பரிசு வாங்குவதை பார்ப்பதற்காக அவர்களுடைய பெற்றோர்களும் வருகை புரிந்தார்கள். இப்படியாக ஒரு 30 பேர்களோடு தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருந்த கூட்டம் 100-150 பேர்களை கொண்டு நடத்தக்கூடிய கூட்டமாக பிற்காலத்தில் மாறியது. ஒரு 7-8 வருஷத்துல அந்த மாதிரி மாறி இன்றைக்கு வரை திருவள்ளுவர் தமிழ் பட்டறையினுடைய கூட்டம் என்றால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அந்த இலக்கிய பட்டறை நடைபெற்று வருகிறது. சரி, இலக்கிய பட்டறையை நீங்கள் தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதுல என்ன செஞ்சீங்க? 20 வருஷம் நடத்தி செய்யறீங்க, அதுல என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுதுங்களே. அப்போ ஒரே ஒரு செய்தி மட்டும் அதை சொல்றேன். 10 ஆண்டுகள் நிறைவடைந்த பிற்பாடு 2014ஆம் ஆண்டிலே ஒரு ஏற்பாட்டை நடத்தணும். வள்ளுவரை ஒரு நல்ல ஒரு மரக்கட்டையில வள்ளுவரை ஒருத்தர் எங்க பட்டையினுடைய ஒருத்தர் அப்படியே வரைஞ்சு அதை கட் பண்ணி அவருடைய உருவத்தை எடுத்தான். அதுக்கு ஒருத்தர் ஓவியம் எடுத்தான். ஓவியம் கொடுத்த பிற்பாடு வள்ளுவர் தகன்னு முன்ன ஆரம்பிச்சார். நம்ம ஆராதிக்க வேண்டும். என்ன பண்றது? சாமி ஊர்வலம் வருது பாருங்க, அது மாதிரி ஒரு வண்டியை கொண்டு வந்தோம். அதில் கொண்டு வந்து வள்ளுவரை நிறுத்தி சாற்றுப்படி பூமாலைகளுடைய ஜடனை வண்டையம் குத்துவாங்க, 7 வண்டையம் குத்துவாங்க. அந்த மாதிரி 7 வண்டையம் சாற்றுப்படி குத்தி அவர் அந்த வண்டியில ஏற்றி தாரை தப்பட்டை வைத்து சிலம்பம் நடத்தி கருமொழி என்கின்ற ஊரினுடைய அனைத்து வீதிகளிலும் வலம் வந்தோம். அப்படி வலம் வந்த பாருங்க, முதல் நூற்றாண்டு வர்றபோதே ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, சூடம் கொளுத்தினாங்க. வள்ளுவருக்கு தெய்வமாக ஆக்கி சூடம் கொளுத்தினார்கள். 2வது 3வது வீடு போற போது தேங்காயை உடைக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே எங்கேயோ ஒரு தேங்காயை சட்டன்னு கண்டுபிடிச்சு வள்ளுவனாருக்கு மிகப்பெரிய ஆராதனை அந்த கருமொழி முழுக்க நடைபெறுகிறது. இதை தமிழகத்துடைய செய்தி சேனல்கள்லாம் ஒளிபரப்பு செய்தது. அவற்றிலே வள்ளுவர் பெருமைப்பட்டார். அதுபோல அதை நடத்தப்படக்கூட நாங்களும் பெருமைப்பட்டோம். ஆகவே ஏதோ ஒரு வகையிலே
திருவள்ளுவரோடு சம்பந்தப்பட்ட காரணத்தினால் என்னை இங்கே அழைத்திருக்கிறார்கள் என்பதை உணர்கிறேன்.